12 ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு நேர்மையும் சரி, விசுவாசமும் சரி, உண்மையும் வாய்மையும் உடையவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திர பகவான் தான் ராசி அதிபதி. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு? இந்த வாரத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும்? இல்லை எதிர்பாராமல் உங்களுக்கு வரக்கூடிய செயல்கள் என்ன? நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா? முதல்ல உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் எப்படி நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அடிதடிலாம் உங்களுக்கு காட்ட தெரியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு கோவிச்சுக்குவீங்க. ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆளுங்க தாங்க கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். ஆனால் பழகிறதுக்கு ரொம்பவும் இனிமையானவங்களாக இருப்பீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அதுக்கு தான் உண்மை நேர்மை எல்லாமே இருக்கும். அப்படி உங்கள் கூட இருக்கிறவங்களுமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சட்டுன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டுக்குவீங்க. உயிருக்கு உயிராக பழகினவங்ககிட்ட அவங்கள பிரியறதுக்கு ரொம்பவுமே தவிப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் சத்தம் போட்டு சிரிக்கிறதும் சத்தம் போட்டு அளவுமே தயக்கம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தை கூட ரொம்பவும் எளிமையாக நடந்துப்பீங்க. உறுதியாக முடிவெடுத்து பொறுமையாக செயல்படுவீங்க. ஆனால் அந்த சென்சிட்டிவ் மட்டும்தாங்க நிறைய விஷயத்தில் உங்களுக்கு பின்னடைவு கொடுக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டா எல்லாமே நல்லதாக நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் வரும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம். சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொன்னோம். இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு என்ன பண்ணுறது, இந்த கஷ்டம் வராமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு சில மன சஞ்சலத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நீங்கள் திங்கக்கிழமை நாளை பார்த்து நவகிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வழிபாடு செய்யும் பொழுது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் நீங்கள் நினச்ச நல்ல காரியம் சிறப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கூடிய விரைவிலேயே உங்களை சேரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். அதனால் திங்கட்கிழமையில் சந்திர பகவான் வழிபாட கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து செஞ்சால் நன்மைகள் சேரும். எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ கூட நீங்கள் உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம்கம் சந்திர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சந்திர பகவானின் அருளால் நீங்கள் நினச்சி நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்க நாங்களுமே உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். அந்த விஷயம் நல்லதாக நடக்கணும். அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், சரியான தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் நன்மைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியும். கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தீரக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். சூரிய பகவான் மற்றும் புதன் இந்த 2 கிரகத்தோட சேர்க்கையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலையும் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பும் இருக்குது. சின்ன தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கூட உங்களோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு அமையும். சொல்லப்போனால் நினச்சதெல்லாம் சாதிக்கும் திறமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் தொழில் விரிவாக்கமும் கிடைக்கும் வாரம் இந்த வாரம். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு கடன் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. சில இடத்துல வேலை கொஞ்சம் போர்க்களமாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு நல்ல காரியம் கொஞ்சம் தள்ளி போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு விற்பனை பெருகும், நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும் காலகட்டம் இந்த வாரம்.
வார கடைசியில் பொருள் வரவு, புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு வேணால் நீங்கும். உங்களோட குழந்தைகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏதாச்சும் தோன்றலாம், கவனமாக இருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண் பார்வை அவங்க மேலே வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு அமைதியான சூழல் உருவாகும். உங்களோட பணிகளின் சிறப்பால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வரும். தொழிலில் உயர்வு உண்டாகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க தயங்காமல் கலங்காமல் புதிய முயற்சியை செய்யுங்க. இப்போ வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பெரிய அளவில் அது பாதிப்பு கொடுக்காது. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு பல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் அவங்கக்கிட்டேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களோட அனுபவம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஏதாவது குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் இந்த வாரம் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரிசு பாராட்டு உண்டாகும். புதிய பொறுப்புகள் சேரும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் பல வரும். அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதுவும் இந்த வாரம் நீங்கள் புதிய முதலீடை ரொம்பவுமே தைரியமாக இறங்கி செய்யலாம். ஏன்னா முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் இருக்குது. ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு அந்த வகையில் இருக்குது. கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் சச்சரவுகள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அப்போ தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னோம். வியாபார விஷயத்தில் புதிய முதலீடை தயங்காமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்ணும் கருத்துமா யாரையும் நம்பாமல் நீங்களாக செய்யணும். மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிங்கன்னா அதை பின்னடைவை கூட கொடுக்கலாம். புதிய முதலீடு அப்படிங்கிறப்ப நீங்கள் கவனமாக தான் செய்யணும். பெரிய அளவில் முதலீடை போட்டுட்டு மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு அதில் ஏதாவது தவறு நடந்துடுச்சுன்னா உங்களுக்கு மன கஷ்டம் அதிகரிக்கும். அதனால் புதிய முதலீடு புதிய பொறுப்பு எதுவாக இருந்தாலும் சரி, கண்ணும் கருத்துமா உங்களோட தலைமையில் அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் கடகராசிக்காரங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் குடும்பத்துக்கு மேன்மைக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும். பணவரவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பெரியவங்களோட அன்பு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 27, 28. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 5. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் இந்த ஒரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கடன் பிரச்சனை, செல்வ நிலை பிரச்சனை இதெல்லாமே நீக்கி வைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட மகாலட்சுமி அன்னை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தினமுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி அன்னையின் படம் வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை செஞ்சுட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அன்றைய தினம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அன்னையின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைய மகாலட்சுமியின் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா விருப்பங்கள் நிறைவேறும். எதையுமே சாதிக்கும் திறனும் நினச்சதை செய்து முடிக்கும் முனைப்பும் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சிறு வியாபாரிகளுமே உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். எல்லா விஷயத்திலுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். முடிஞ்சால் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களோட குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வருங்க. எல்லா விதத்துலேயுமே நன்மை சேரும். ஏன்னா இந்த ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவுமே சிறப்பான உகந்த ஒரு மாதமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க, நல்லது நடக்கும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த நட்சத்திரக்காரங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே எல்லா விதத்துலையுமே நல்லது நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.